ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடியோட பெஸ்ட் ரெமெடி. கண்டிப்பாக இது 48 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். எப்படிப்பட்ட பிசிஓடி இருந்தாலும் உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும். அண்ட் அதிரசம், வெல்லம், சுகர் அதிரசமோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வெத்தலை விளக்கு ஏற்றுவேன். வெத்தலை விளக்கு ஏற்றுறதுனால என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியலாகவும் வந்து ஒரு இடத்துல பிளாக் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ரிலீஸ் ஆகணுன்னாலும் இந்த வெத்தலை விளக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன நடக்கணுமோ அதை வந்து 6 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் முருகர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பார். இப்போ எங்கே போயிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தூரில் வந்து ஒரு 95 வயசு பாட்டி வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு நாள் கூட ஜுரம், கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு படுத்ததில்லை. அவ்வளோ நல்லவங்க. மருமகளை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு கூட இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே இவங்களே வந்து பாதி வேலை முடிச்சிருவாங்களாம். இந்த மாதிரி மாமியார்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான் நான் சொல்வேன். இந்த மாதிரி எல்லாரும் வந்து இருந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் வந்து மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டையே வராது. அவ்வளோ ஒத்துமை. அதே மாதிரி அந்த அக்காவும் அவங்கள வந்து மாமியார் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ டெத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அண்ட் மார்னிங் வந்து காலையில் எழுந்தோடனே இஞ்சி டீ தான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மசாலா டீ தான். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் 3 ரோசஸ் டீ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சமாக இஞ்சி ஒரு 1/4 இன்ச் இருக்கும், அது தட்டி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் பால் ஊற்றினேன். இந்த மாதிரி மசாலா டீ வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டோட பிரதருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ரீசெண்டாக வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் அவங்க வந்து கொஞ்சம் சிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரும் வச்சுருக்கோம். அவங்களுக்கும், எனக்கு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கும் சேர்த்து தான் டீ போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா, இது வந்து 5:30 மணிக்கே வந்து நான் டீ போட்டு வச்சுருவேன். 5:30 மணிக்கு ரெடியாக வந்து கிச்சன் கிட்ட அவர் நிற்பார். ஏம்மா பசிக்குது, டீ போடுறியா அப்படின்னு கேட்பார். நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எனக்கும் போட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்டோட பிரதர் வந்து எழுந்துக்கல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி டீ குடிக்கிறதுனால நம்மளோட கட்டு வந்து அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். டீயே குடிக்காமல் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணேன். அதுக்கப்புறம் முடியல. இவங்களோட சேர்த்து எனக்கும் அடிக்ட் மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு வைக்கும்போது நம்மளும் வச்சிடலாம். அப்புறம் கொள்ளு இருந்துச்சு, அதை வந்து முளை கட்டி வச்சுருந்தேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறமா பச்சை பயிறு முளை கட்டிட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு, வெங்காயம், தக்காளி, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொத்தமல்லி, புதினா பொடியாக அரிஞ்சு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் மட்டும் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு, அது கூட பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலையும் வறுத்த முந்திரியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும். எனக்கும் வந்து என் ஃப்ரெண்டு எதிர் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து 2 பேருக்கும் சாலட் செஞ்சேன். இதில் வெங்காயம் ஆட் பண்ணதுனால எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் மீதி பேர் இருக்கவங்களுக்கு இட்லியும் வெங்காய தொக்கும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி சித்தூர்லேருந்து வர வழியில் பார்த்திங்கன்னா உரித்து வச்சுருந்தேன் அவரைக்காவோட சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டு காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், அது கூட வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக சீக்கிரமாக வதங்கணுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கல் உப்பு, சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறமா சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி இருந்துச்சு, அதையும் நல்லா அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த குழம்பு சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வாரத்தில் ஒரு 3 நாள்னா ஃபைபரு, ப்ரோட்டீன் இருக்கணும். அட்லீஸ்ட் 3 நாள் டெய்லி சாப்பிட்டா ரொம்ப போன்ஸை வந்து ரொம்ப நல்லது. ஆனால் சாப்பிட பிடிக்காதவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 நாள்னா இதை சாப்பிடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 விசில் மட்டும் இந்த அவரைக்காவோட சீட்ஸை வந்து வேக வச்சுட்டேன். மூழ்கிறளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் போட்டு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு, மிளகாத்தூள் வந்து காலி ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் சக்தி மிளகாய்த்தூள் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளோட டேஸ்ட்டே வேறு. அதில் டேஸ்ட்டாக குழம்பு வந்து நம்ம அதில் செய்யும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பர்ஃபெக்டாக எனக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு தெரியல.
ஃபஸ்ட்டு 1½ டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் இருக்குல்ல, ரெட் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்திருந்தேன், ஒரு முடி அடிச்சு. தேங்காய் பால் கூட கொஞ்சமாக வந்து புளி காய்ச்சல் திக்காக இருந்தால் அதையும் ஊற்றிட்டேன். இது ஏன் தேங்காய் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஆட் பண்ணுறதுனால திக்னஸாக குழம்பு வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கன்னியாகுமரி சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழம்புல மீன் குழம்புல கூட அவங்க வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. சரி நம்மளும் ஒரு நாள் அரைச்சி பார்க்கலாமே, வச்சு பார்க்கலாமேன்னு தான் வச்சு பார்த்தா, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1½ டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுட்ரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கெல்லாம் மிளகாய்த்தூள் இல்லாத கஷ்டம் அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து நான் வச்சிட்டேன் வெயிலில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் மிஷின் வந்து பெல்ட் ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துன்னு போனதை திருப்பி எடுத்துகிட்டு வர முடியலையா, அவங்க தெரிஞ்சவங்க வேறு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோக்னட் ஆயிலில் கொஞ்சமாக சீசனிங் ஆட் பண்ணேன். ஒரு 2 டீஸ்பூன் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வடகம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதில் போட்டுட்டு குழம்புல ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிட்டேன். இப்போ ரீசெண்டாக அத்தை வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆடின கிரவுண்ட்நட் ஆயில் கூட இந்த தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு, அதை காலி பண்ணிவிடுமா அப்படின்னாங்க. ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். அண்ட் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டு, அது கூட 2 தேங்காய் சில்லு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வந்து ரெண்டுமே வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா வேக வச்ச பீன்ஸ் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அரைக்கிறதுக்கு. ஸோ காரம் வந்து கம்மியாக ஆட் பண்ணணும். இது சக்தி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பீன்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இதையே வந்து நல்லா வடித்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து பாருங்கள். பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக கூட இருக்கும். இது கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு வாசனை போனதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணலாம். இந்த பீன்ஸில் உசிலி கூட பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். அண்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தவங்க இல்லை நிறைய பேர் வந்து பிசிஓடிக்கு ரெமெடி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து தனியா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1½ கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1½ கிளாஸ் தண்ணியை வந்து 1/2 கிளாஸ் தண்ணியை வற்றுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு பாதியாக வர வரைக்கும் குடிச்சு பார்த்திங்கன்னா 48 டேஸ் வந்து இந்த பிசிஓடியே காணாமல் போயிடும். அண்ட் வந்து உடம்பு இனிமேல் வெயில் காலம்ல சூடு வந்து இருக்கிறவங்களுக்கு இது குடிக்கும்போது நல்லா உடம்பு சூடாக கம்மியாகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களும் இது குடிக்கும்போது ரொம்ப நல்லது. ஆனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை குடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக ஆறுறதுனால நம்மளுக்கு வந்து முடி வந்து கொட்டாமல் இருக்கும், முடி திக்காக வளரும், ஸ்கின்னும் வந்து நல்லா கிளியராக இருக்கும். தேவையான கழிவுகளை வந்து வெளியேற்றுற கெப்பாசிட்டி இந்த தனியா தண்ணிக்கு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிசிஓடி இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா சக்கரை தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வீட்டு பாட்டி வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க கேட்டதுனால இவங்க வந்து அவங்க எதிர் வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க, செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. 3 கப்பு சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டாங்க. இந்த ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சிக்கும் அடுத்த ஸ்டேஜ் வரும்ல, கொஞ்சம் லைட்டாக கோந்து மாதிரி வரணும். அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மாவோட அரைச்சிக்கணும். மாவு என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பச்சரிசியை ரேஷன் பச்சரிசியை ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சுட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஒரு 1½ மணி நேரம் வந்து காய வச்சுட்டாங்க. நம்ம கை வச்சு பார்த்தோன்னா இந்த ஒரு பதம், அதாவது கை வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து கையில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும்போது மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஜல்லிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன்வேல் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கு இந்த மாதிரி நுர தள்ளும்போது நம்ம உஷாராக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உஷாராக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாட்டி வந்து கொஞ்சமாக போட்டு பார்த்தாங்க. இது வந்து
வரல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கப்புறம் அகெயின் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்கள், பாட்டி காட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வந்து ஒருத்தவங்க மாவு போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து கட்டி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அங்கங்கே அதிர்சம் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த சூடு மிக்ஸ் ஆகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. சுகர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ போட்டாலும் இழுத்துரும். ஆனால் வெல்லம் வந்து கொஞ்சம் மாவு ஆட் பண்ணும்போதே டக்கு டக்குன்னு இழுத்து கரெக்டாக காமிச்சிரும். சுகர் வந்து பார்த்திங்கன்னா மாவு கூட எவ்வளோ தண்ணியாக போட்டாலும் அது வந்து கரையாது. ஸோ அது வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கூட இந்த சர்க்கரை இதையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வாயில் போட்டு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரோட டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக தெரியணும். அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஓரெல்லாம் வந்து காஞ்சி போயிருக்குல்ல, அதெல்லாம் வந்து திருப்பி எடுக்கணும் அப்படின்னா கரண்டி இருக்குல்ல, ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு இப்போ பாட்டி காட்டுவாங்க பாருங்கள் இந்த வீடியோவில். ஜல்லிக்கரண்டி எடுத்து ஓரமாக அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாம் அப்படியே ஈவனாக வந்து மேலேருந்து வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஓரெல்லாம் காயாமல் கொஞ்ச நேரம் அப்படி செட் பண்ணிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதாவது சுகர் டேஸ்ட் ஆட் பண்ணுமா அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். இப்போது ஒரு பாலித்தீன் பேப்பரில் கொஞ்சமாக வந்து ஆயிலோ நெய்யோ தடவிட்டு அது மேலே இப்படி வச்சு ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா ரொம்ப ஹையாகவும் சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு நல்லா வந்து திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம கிட்டத்தட்ட வெள்ளையாக இருக்கிறது வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறமா இப்படி திருப்பி ஒரு பக்கத்தை திருப்பி இப்போ பாருங்கள் பூரி மாதிரியே உப்புது பாருங்கள். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம ஒரு அழுத்துற இருக்கும்ல, அதில் இதை வந்து அதிரசத்தை வச்சு நல்லா அழுத்தி எடுத்தோன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில் வந்து க்ளீனாக ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த ஆண்டி காட்டுறாங்க பாருங்கள், எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து இந்த சாப்பிடுவோம்ல இலை, அதில் வந்து போட்டு வைப்போம், மந்தார இலைன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த இலை கிடைக்கிறதுனால பேப்பரில் போட்டு ஆற வச்சுருந்தாங்க. இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வெல்லத்துக்கு கூட பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு 3 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம். அதுதான் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், வெல்லத்தை வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து சக்கரை அதிரசத்துக்கு மெயினாக போட்டிருக்காங்க பாருங்கள். சக்கரை அதிரசத்தை போட்டு நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆயில் வச்சு நல்லா அழுத்திட்டாங்க. அழுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போ இது வந்து வெல்லம் வந்து 3 பங்கு எடுத்திங்கன்னா 1 கப்பு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணணும். இந்த வெல்லத்தை பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரிசி மாவு கூட பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பதம் வந்து செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதுவும் வந்து ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதுக்கும் மேலே வரும் வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோந்து மாதிரி வரும்ல, அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா மாவை வந்து அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தாங்க பாட்டி வரல, அதனால் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெள்ளை பாகு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செக் பண்ணாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப எலசாகவும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் எடுத்துடக்கூடாது. எலசா ரொம்ப எடுத்துட்டிங்கன்னா அந்த டைமில் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து டைட்டாக ஆகிடும், ரொம்ப நாள் லைஃப் வராது, ஷெல்ஃப் லைஃப் வராது. இதனால் இப்போ கரெக்டாக எடுத்துட்டாங்க பாருங்கள். கோந்து மாதிரி வந்ததுக்கப்புறம் மாவு போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். கட்டியில் அது மாதிரி கலக்கணும். அது என்னதுன்னு பார்த்தாங்க ஆண்டி, பார்த்திங்கன்னா அது ஏலக்காவா. ஸோ அதனால் நீங்கள் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து வாசனையாக இருக்கணும், அதிரசமாக வாசனையாக இருக்கணும்னா கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு அப்போவே அரைச்சிருங்க அது கூடவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டி வந்து 85 வயசு இந்த பாட்டிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க எல்லாமே. அதிரசம், எள்ளடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக செய்வாங்க எல்லாமே. உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அந்த பாட்டியை வச்சு நான் வந்து ஒரு ரெசிபியும் கூட ஷேர் பண்ணுறேன். எள்ளடெல்லாம் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக செய்வாங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நான் எள்ளடை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி. இந்த மாதிரி கட்டியில் அந்த மாதிரி கலக்கிட்டாங்க பாருங்கள். திக்னஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து தெலுங்கில் சல்லி பிண்டின்னு சொல்லுவாங்க.
அதாவது குழந்தை பெற்றதுக்கப்புறம் இந்த மாவை வந்து பச்சையாக அதில் பாதாம் கொஞ்சமாக சாப் பண்ண முந்திரி அதெல்லாம் போட்டு வீட்டில் குழந்தை பெற்றதுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ இந்த மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாவு பச்சையாகவே எனக்கு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. சும்மா டேஸ்ட்டே வேறு லெவலு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஒரு பாலித்தீன் ஷீட்டில் வச்சுட்டு இதை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக ரவுண்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள் ஒன்று போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா ஒன்று அழகாக வந்து மெதுவாக விட்டுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா கை மேலே அடிச்சிரும். ஸோ அதனால் மெதுவாக விட்டுட்டு ஒரு டைமில் இப்படி மேலே எழும்பி வரும் பாருங்கள். அந்த மாதிரி டைமில் வந்ததுக்கப்புறம் இப்போது திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் மேலே எழும்பி பாதி தான் வந்திருக்கு, ஃபுல்லாக எழும்பி வரல. ஸோ அதனால் இப்படி தள்ளி விட்டு கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து அடுத்த சைடில் திருப்பி விடுங்க. பாட்டி வந்து பார்த்திங்கன்னா தேவையான ரெசிபீஸை வந்து நின்றுட்டே தான் செய்வாங்க, உட்கார்ந்து கூட செய்ய மாட்டாங்க. அங்கே கால் வலியும் இருக்காது சொல்கிறாங்க. எப்படி தான் இருக்குதுன்னு தெரில, நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து அவங்க செய்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்க தான் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்வேன். நானே இது வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே வந்து இதை எடுத்துட்டேன். எப்போவுமே வந்து எனக்கு இது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பலகாரம்லாம் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை, இன்ட்ரெஸ்ட்டு கூட. பட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஒருத்தர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரை வந்து சொல்லிவிட்டு கேர்டேக்கர்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி வந்தேன். அவங்க இது எடுத்ததை வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டவாக எடுத்து இப்படி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா அப்படியே வந்து இந்த மாதிரி அழகாக பாருங்கள் ரவுண்டாக காய வச்சுட்டாங்க. இவ்வளோ அதிரசம் வந்துச்சு. கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.